monotonic sequence of step functions இந்த டாபிக்ல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் டிஸ்கஸ் பண்ண போறோம். தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், நம்ம சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோம். இங்க பர்டிகுலரா நம்மளோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன், ஆக்சுவலா ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, உங்களோட சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங்கா இருக்கு. டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. ஸோ நம்ம வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். such that Sn decreases to 0 almost everywhere on an interval I. Okay, so Sn, that is Sn வந்து என்னது, already decreasing sequence னு சொல்லியாச்சு. So இது என்னது, Sn converges to 0. Sn வந்து 0க்கு கன்வெர்ஜ் ஆகுது. அந்த கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, almost everywhere. ஒரு ப்ராப்பர்ட்டி almost everywhereனா என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். on an interval I. So நம்ம இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்க டிஃபைன் ஆயிருக்கு, on an interval I. Okay, then we can show that limit n tends to infinity integral over I of Sn is equal to 0. So the meaning என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கிறோம். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, டிக்ரீசிங் சீக்வன்ஸா இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப் ஃபங்க்ஷனும் நான் நெகட்டிவ் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்புறம் நம்மளுடைய சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் டு 0 ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இப்படி இருந்துச்சுன்னா, அந்த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுங்க. ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இன்டெகிரேட் பண்ணும் அப்படிங்கிற ஃபார்முலாவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா, கன்சிடர் த சீக்வன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ், தட் இஸ் இன்டெகிரல் S1, இன்டெகிரல் S2, இன்டெகிரல் S3. ஓகே, இந்த இன்டர்வல், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா கன்வெர்ஜ் ஆகுது. ஓகே, இப்போ லிமிட் n tends to infinity அப்படின்னு எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது. எங்க கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா, டு த பாயிண்ட் 0, 0க்கு கன்வெர்ஜ் ஆகுது. இங்க பார்க்கும்பொழுது ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும் பொழுது கன்வெர்ஜென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தான் சொல்லியிருந்தோம். ஓகே, பட் இங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல, யூஷுவல் கன்வெர்ஜென்ஸ். ஓகே, ஸோ லிமிட் த சீக்வன்ஸ் லிமிட் n tends to infinity integral Sn converges to 0. Let us see the proof. Given S1 is a step function on I. நம்ம கிட்ட sequence of step functions இருக்கு. That is S1, S2, S3. So இப்படி ஒரு sequence இருக்கு. ஒன்னு என்ன step function இருக்கு. And ஒவ்வொரு functionம் it is defined on the interval I. இப்போ first step function எடுத்துக்குவோம். S1 is a step function on I. இப்போ step function on a general interval I அப்படின்னா என்ன நம்ம definition சொன்னோம், there is a compact interval, sub-interval AB such that இந்த AB தவிர ரிமைனிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இந்த இன்டர்வல் I வந்து நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். there is a compact interval AB outside of which S1 vanishes. Okay, S1 equal to 0 அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், S1 vanishes அப்படின்னு சொல்லியிருக்கோம். Now since Sn is a decreasing sequence of non-negative step functions, we have 0 is less than or equal to Sn of x is less than or equal to S1 of x. நம்மளுடைய சீக்வன்ஸ்ல நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்ன, நான் நெகட்டிவ் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுடைய இன்டர்வல், நம்மளுடைய இன்டர்வல் ஐல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வேல்யூஸ் எப்படி இருக்கு, கிரேட்டர் than or equal to 0 தான் இருக்கு. ஓகே, பட் இட் வில் பி லெஸ் than or equal to S1 of x. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சீக்வன்ஸ் என்ன, டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இப்போ டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S1 of x விட S2 of x எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். தட் இஸ் நம்மளுடைய வேல்யூஸ்ல எந்த வேல்யூஸ் பெருசா இருக்கும் அப்படின்னா S1 of x ஓட வேல்யூஸ் தான் பெருசா இருக்கும். அடுத்தது S2 of x அதை விட குறைஞ்சு போயிடும், S3 of x அதை விட குறைஞ்சு போயிடும். அண்ட் திஸ் இஸ் ட்ரூ அட் ஈச் பாயிண்ட் x. அதனால ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தரா போக போக நம்மளோட சீக்வன்ஸோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் பி less than or equal to S1 of x. Okay, and this implies each Sn vanishes outside AB.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், S1 தான் vanishes outside AB ன்னு சொன்னோம். ஏன்னா ஓகே S1 is a step function on a general interval I அப்படின்னா ஒரு காம்பாக்ட் இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த காம்பாக்ட் இன்டர்வல்ல மட்டும்தான் நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு அதுதான் 0 வேல்யூஸ் வரும். அந்த இன்டர்வல்க்கு வெளியில இருக்கிற மத்த ஏபிக்கு வெளியில இருக்க மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐயோட மத்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 ஆகும்னு சொன்னோம். இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா S1 of x is less than or sorry Sn of x is less than or equal to S1 of x. ஓகே, சோ ஒவ்வொரு ஸ்டெப் ஃபங்க்ஷனும் அதோட வேல்யூஸ் வந்து S1 S2 of x வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா S1 of x வேல்யூவை விட அது கம்மியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏபியை தவிர மத்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து S1 of x வேல்யூவே 0ன்னு சொல்லிட்டோம். அப்ப S2 of x வேல்யூ என்ன வரும், S1 of x விட கம்மியா வரணும். பட் 0 விட கம்மியா போனா நெகட்டிவ் வேல்யூஸ். நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன நான் நெகட்டிவ். அப்போ 0க்கு அப்ப வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0 தான் இருக்க போகுது. அப்ப S1 of x எங்கெல்லாம் 0வோ அங்கெல்லாம் அடுத்த ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்கோம், each Sn vanishes outside closed interval AB. அடுத்தது this implies Sn is constant on each open subinterval of some partition of AB. நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை என்ன சொல்லுவோம், ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஓவர் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபிக்கு ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் அந்த பார்ட்டிஷன் இன்டியூஸ் பண்ற ஒவ்வொரு ஓப்பன் சப் இன்டர்வல்லையும் நம்ம ஃபங்க்ஷனோட நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க இப்ப என்ன சொல்லிட்டோம், Sn வந்து இப்ப ஏபியை தவிர ரிமைனிங் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் 0ன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபில மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபில வந்து இப்ப S1 ஸ்டெப் ஃபங்க்ஷன் S1 என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிஷனை இன்டியூஸ் பண்ணும். யூசுவலா பார்ட்டிஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், P is equal to x0 x1 etc xn அப்படின்னு இன்டியூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த இன்டர்வல் x1 to x0 to x1ல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, x1 to x2ல ஒரு வேல்யூ. சோ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. and this is true for each step function. ஸ்டெப் ஃபங்க்ஷன் S2 ன்னு எடுத்தீங்க என்ன பண்ணும், அது ஒரு பார்ட்டிஷனை இன்டியூஸ் பண்ணும். சேம் பார்ட்டிஷனுக்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு பார்ட்டிஷன். S2ங்கிறது ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் AB. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த S1க்கும் S2க்கும் எந்த இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இங்கதான் வந்து ஓகே, ஸோ இப்போ S2 வந்து ஒரு பார்ட்டிஷனை இன்டியூஸ் பண்ணும். இதே மாதிரி ஒன்னும் வந்து ஒரு பார்ட்டிஷனை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, let Dn denote the set of endpoints of these subintervals. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து S1க்கு பார்ட்டிஷன் என்னன்னு சொன்னோம், x0 x1 etc xn சொன்னோம். அடுத்தது S2க்கு இதே மாதிரி பார்ட்டிஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிஷன் பாயிண்ட்ஸை இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி வியூ பண்ணலாம், எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அவர் ஓப்பன் சப் இன்டர்வல்ஸ் சொல்லலாமா. ஏன்னா இந்த பார்ட்டிஷன் இப்ப ஓப்பன் இன்டர்வல் எப்படி சொன்னோம், x0 to x1 அப்படின்னா x0 to x1 என்ன நம்ம இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம், செட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தீஸ் சப் இன்டர்வல்ஸ். So D1 அப்படின்னா பார்ட்டிஷன் தட் இஸ் இப்போ இங்க வந்து S1ஓட பார்ட்டிஷன் என்னன்னு சொன்னோம், x0 x1 etc xn அப்படின்னு சொன்னோம். இது எப்படி எடுத்துக்கிறோம், D1. அடுத்து S2ஓட பார்ட்டிஷனோட பாயிண்ட்ஸ் வந்து D2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இன் ஜெனரல் Snஓட பார்ட்டிஷன் அப்படின்னா Dn அப்படின்னு டினோட் பண்றோம். and let D is equal to union n equal to 1 to infinity Dn. ஓகே, நம்ம இப்ப சொன்னோம் S1ஓட பார்ட்டிஷனோட பாயிண்ட்ஸ் வந்து D1 எடுத்துக்கோங்க, S2ஓட பார்ட்டிஷனோட பாயிண்ட்ஸ் வந்து D2ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ இந்த செட் D1 D2 எக்ஸெட்ரா எத்தனை செட் நமக்கு கிடைக்கும், கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சீக்வன்ஸ் அப்படின்னாவே அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும். சீக்வன்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்றோம், S1 S2 S3 எக்ஸெட்ரா இப்படி டினோட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்வன்ஸ் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி எழுதுறோம், S1, செகண்ட் எலிமெண்ட் S2 அப்படின்னா என்ன அர்த்தம், we are counting S1 S2 S3. அப்ப எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் என்ன பண்றோம், கமா எக்ஸெட்ரான்னு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபைனைட். சோ அப்ப ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னாவே அது என்ன அர்த்தம், இட் இஸ் அ கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்க ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்கா நம்ம ஒரு D1 சொல்லியிருக்கோம். அப்போ இந்த D1 D2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க போது அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, கவுண்டபிளி இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அதை யூனியன் பண்ணணும் அப்படின்னா அந்த யூனியன் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், யூனியன் n equal to 1 to infinity Dn. ஓகே, நவ் ஈச் Dn வந்து எப்படி இருக்கும், ஃபைனைட் செட். ஏன்னா D1 அப்படின்னா அதுல இருக்க பாயிண்ட்ஸ் என்ன, பார்ட்டிஷன்
பாயிண்ட்ஸ் that is x0 x1 etc xn அப்படின்னு எழுதுனீங்க அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு finite number of points இருக்கு அதே மாதிரி d2ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும் finite number of points அப்ப ஒவ்வொரு dnம் என்ன நமக்கு it is a finite set and we are finding a countable union of finite sets okay finite sets countable times நம்ம add பண்ணோம் அப்படினா யூனியன் எடுத்தோம் அப்படினா ரிசல்ட்டிங் செட்டும் என்னவா தான் இருக்கும் கவுண்டபிளா தான் இருக்கும் ஓகே again கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு எப்படி இருக்கும் countably infinite okay so அதுதான் என்ன சொல்லிருக்கோம் the union d is countable okay previous classes-ல டிஸ்கஸ் பண்ணோம் set of measure 0க்கு எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது அதுல countable set ஓட measure 0 அப்படிங்கறதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தோம் அப்ப d is countable அப்படினா அப்ப d ஓட measure என்ன 0 okay and therefore has measure 0 let E denote the set of points in closed interval AB at which the sequence Sn does not converge to 0. Okay. நம்ம வந்து எங்க அந்த closed interval AB ல எந்தெந்த பாயிண்ட்லலாம் நம்ம சீக்வென்ஸ் 0க்கு கன்வர்ஜ் ஆகலையோ அந்த பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட் அந்த கலெக்ஷன்ஸ் அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம E அப்படின்னு டினோட் பண்றோம். Okay. Now since Sn converges to 0 almost everywhere நம்ம ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் Sn converges to 0 almost everywhere on I ன்னு சொல்லியிருக்கோம் அப்ப அந்த E ஓட மெஷர் என்னவா இருக்கும் 0வா இருக்கும் converges to almost everywhere அப்படினாவே என்னன்னு சொன்னோம் எங்க இந்த கன்வர்ஜென்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையோ எங்க converges to 0 இல்லையோ அந்த செட்டோட மெஷர் என்ன 0 அப்ப இந்த செட் E ஓட மெஷர் என்ன 0 so the set f is equal to இப்ப d union E எடுத்துக்கோங்க இத f ன்னு டினோட் பண்ணுங்க அப்ப f ஓட மெஷர் என்னவா இருக்கும் 0வா இருக்கும் ஏனா d ஓட மெஷரும் 0 E ஓட மெஷரும் 0 therefore f ஓட மெஷர் 0 therefore if epsilon greater than 0 is given we can cover f by a countable collection of open intervals okay f ஓட மெஷர் 0 அப்படினா அதோட டெஃபினிஷன் என்ன we can cover the set f by a countable collection of open intervals such that the sum of lengths of the intervals is less than epsilon okay so adan எழுதிருக்கோம் okay f we can cover f by a countable collection of open intervals இந்த countable collection in the intervals க்கு நம்ம இங்க நேம் கொடுத்திருக்கோம் f1 f2 etc அப்புறம் அதோட sums எல்லாம் எப்படி இருக்கும் it is less than epsilon okay அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது if epsilon கண்டிப்பா அப்படி ஒரு epsilon இருக்கும் okay if இந்த மாதிரி ஒரு epsilon எடுத்துக்கிட்டோம் அப்படினா we can show that this is less than epsilon now suppose x belongs to closed interval ab minus f இப்ப என்ன பண்ணுங்க நம்ம closed interval ab ல இருந்து f மைனஸ் பண்ணிடுங்க okay and அதுல இருந்து ஒரு பாயிண்ட் x ன்னு எடுங்க இப்ப இந்த x ன்ற பாயிண்ட் கண்டிப்பா e லயும் இருக்காது d லயும் இருக்காது ஏன் அப்படினா என்ன சொல்லிருக்கோம் x வந்து எங்க இருக்கு ab minus f f மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம x எடுத்திருக்கோம் ஓகே அப்ப x எங்க கிடையாது கண்டிப்பா f ல கிடையாது fங்கிறது என்ன d யூனியன் e யூனியன் போடும்போது ஏதாவது ஒரு செட்ல இருந்தாவே இங்க வந்துரும் x வந்து d ல இருக்கு e ல இல்ல அப்படினாவே x எங்க வந்துரும் f ல வந்துரும் பட் நமக்கு x வந்து எங்க f ல இல்ல அப்படினா என்ன அர்த்தம் d லயும் கிடையாது e லயும் கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப this implies என்ன x does not belongs to e x e ல இல்ல அப்படினா என்ன அர்த்தம் ங்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னோம் எங்கெல்லாம் வந்து நம்ம சீக்வென்ஸ் Sn வந்து converges to 0 இல்லையோ அதுதான் நம்ம ன்னு சொன்னோம் இப்ப x e ல இல்லன்னு சொல்றோம் அப்படினா என்ன அர்த்தம் at the point x our sequence Sn converges to 0 as n tends to infinity okay now apply the definition of convergence okay sequence convergence definition என்ன given epsilon greater than 0 there exists a positive integer capital N such that for all n greater or equal to n நம்ம சீக்வென்ஸ் எப்படி டினோட் பண்ணிருக்கோம் Sn அப்படின்னு டினோட் பண்ணிருக்கோம் there is modulus of Sn convergence point எங்க சொல்லிருக்கோம் 0 க்கு சொல்லிருக்கோம் so modulus of Sn minus 0 is less than epsilon இப்படி எழுதலாம் ஓகே இங்க ஏன் பர்టిక్యులரா n equal to n of x அப்படின்னு போட்டுருக்கோம் அப்படினா யூசுவலா அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் n எக்ஸிஸ்ட் ஆகலையா அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா epsilon டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஓகே இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் for example take the sequence நான் இப்ப ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லல ஜெனரலா ஒரு சீக்வென்ஸ் ஓட கன்வர்ஜென்ஸ் அப்படினா இந்த n வந்து எப்படி எப்சிலனை பொறுத்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் ஓகே take the sequence 1/n ன்னு ஒரு சீக்வென்ஸ் எடுத்துறோம் இப்போ எப்சிலன் 1/10 ன்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் எப்சிலன் வந்து 1/10 ஓகே
0க்கும் 1க்கும் இடையில ஒரு வேல்யூ எடுக்கணும் 1/10 எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சீக்வன்ஸ் 1/n சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுமா? கண்டிப்பா கன்வெர்ஜ் ஆகும். as n tends to infinity எங்க கன்வெர்ஜ் ஆகும்? 1/n அப்படின்னா as n tends to infinity it will converge to 0. 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். சீக்வன்ஸ் கன்வெர்ஜென்ஸ் அப்படின்னாவே அந்த சீக்வன்ஸ் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சீக்வன்ஸோட எலிமெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? S1 S2 இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட லிமிட் பாயிண்ட் 0 அப்படின்னா நம்மளோட சீக்வன்ஸோட ரிமைனிங் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா அந்த 0க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த லிமிட் பாயிண்ட்டுக்கு இன்னொரு மீனிங் வந்து நம்ம இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அந்த பாயிண்ட்ல போய் எல்லாமே அக்யூமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ வந்து இப்ப எப்சிலன் சீக்வன்ஸ் என்ன எடுத்திருக்கிறோம்? 1/n, எப்சிலன் வந்து 1/10 எடுத்திருக்கோம். ஓகே, now இப்ப நம்ம இந்த டிஃபரன்ஸ் கம்ப்யூட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் n = 1 அப்படின்னா நம்ம சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1. இப்போ 1க்கும் 0க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? இட் இஸ் 1 - 0, இட் இஸ் 1. பட் 1 இஸ் நாட் லெஸ் தென் எப்சிலன். 1 வந்து எப்சிலனோட கம்மி கிடையாது. ஓகே, அதனால இப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? லெஸ் தென் எப்சிலன் அப்படின்னு எழுத முடியாது. டேக் த சீக்வன்ஸ் எலிமெண்ட் S2. ஓகே, நெக்ஸ்ட் எலிமெண்ட் சாரி ஓகே நான் S1 S2 னே சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம சீக்வன்ஸோட செகண்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும்? 1/2. 1/2க்கும் 0க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் 1/2. பட் நம்மளோட எப்சிலன் என்னன்னு எடுத்திருக்கோம்? 1/10 எடுத்திருக்கோம். இட் இஸ் நாட் லெஸ் தென் எப்சிலன். ஓகே, அப்ப இதுக்கும் வந்து இது வந்து வராது. எப்ப வரும்? நீங்க வந்து உங்க சீக்வன்ஸோட பாயிண்ட் 10th பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஏன்னா 10th பாயிண்ட் என்ன வரும்? 1/10 வரும். அடுத்த பாயிண்ட் தான் என்ன வரும்? 1/11 வரும். 1/11க்கும் 0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? மாடுலஸ் ஆஃப் 1/11 - 0. 0ங்கும் போது நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. அப்ப அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 1/11. 1/11 is definitely less than 1/10. ஓகேவா? அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எப்ப வந்துச்சு? this is less than epsilonங்கிறது எப்ப வந்துச்சு? after the 11th element. 11th elementக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துச்சு. that is அப்ப வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சீக்வன்ஸோட ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்ப 0க்கு பக்கத்துல வந்துடும். 0க்கு பக்கத்துல என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0க்கும் அந்த சீக்வன்ஸ் எலிமெண்ட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து less than epsilon. ஓகே, அப்போ இந்த இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளோட n என்ன? அப்போ 11. ஓகே, சோ n வந்து நம்ம சீக்வன்ஸோட எலிமெண்ட்ஸ் S1. ஓகே, நம்ம சீக்வன்ஸோட எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் 10 சாரி ஆஃப்டர் 11 ரிமைனிங் இருக்கிற சீக்வன்ஸோட எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் 0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் லெஸ் தென் எப்சிலன். அப்ப இந்த n வந்து எதை வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணி சொன்னோம்? எப்சிலனை பொறுத்து. அதனாலதான் given எப்சிலன், கொடுத்திருக்க எப்சிலனுக்கு there exist பாசிட்டிவ் இன்டிஜர் n சொல்லுவோம். ஓகே, அண்ட் இங்க வந்து நம்மளுடைய பர்டிகுலரா நம்மளுடைய இப்ப சீக்வன்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு எடுத்திருக்கிறோம். இப்ப வாங்க இந்த நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். n வந்து எப்படி எப்சிலனை பொறுத்து தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ்ல சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். Now come here. ஓகே, இங்க வாங்க. நம்மளுடைய இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கேஸ்க்கு வாங்க. இங்க நம்மளுடைய ஒவ்வொரு சீக்வன்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்னன்னு சொன்னோம்? ஃபங்க்ஷன் சொன்னோம். ஓகே, அப்ப ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கு? ஃபங்க்ஷன் வந்து ஆன் வந்து இங்க வந்து இப்போதைக்கு ஓகே ஆன் ஐன்னு சொல்றோம் அப்படின்னா ஐல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இப்ப எக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்க S1 of x, S2 of x, S3 of x அது ஒரு சீக்வன்ஸ். அடுத்த பாயிண்ட் எடுத்தீங்க எக்ஸ் வேரி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சீக்வன்ஸ். ஓகே, சோ அப்ப இங்க கன்வர்ஜென்ஸ் சொல்லும் பொழுது எப்படி பண்றோம் அப்படின்னா எப்படி பாக்குறோம் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஓகே, எக்ஸ்ங்கிற பாயிண்ட மாத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சீக்வன்ஸோட எலிமெண்ட் எத்தனாவது எலிமெண்ட்ல இருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்யூமுலேஷன் கிடைக்குது அப்படிங்கறது அந்த எண் வந்து அப்ப என்ன பண்ணும்? மாறும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறும். அதுதான் என்னன்னு எழுதியிருக்கோம்? n = n of x. that is n is a function of x. எப்பவுமே n is a function of epsilon. Here as our sequence elements or each element is a function, now n is a function of both epsilon and x. epsilon obviously நமக்கு தெரியும்னால இங்க நம்ம மென்ஷன் பண்ணல. so n is now also a function of x. இதுதான் ஆக்சுவலா வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க வந்து 4th யூனிட்ல யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற எண் வந்து ஒவ்வொரு அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து மாறும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட் எக்ஸ். இதுவே வந்து இதுதான் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ல சொல்லுவோம். யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ல என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் என் வந்து எக்ஸ பொறுத்து மாறாது. ஓகேவா? சோ எக்ஸ டிபெண்ட் பண்ணி இந்த என் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுதான் அந்த கன்வர்ஜென்ஸ்க்கு பேர் தான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். ஓகே, சோ இங்க அதனாலதான் வந்து n is equal to n of x. that is n is a function of x அப்படின்னு எழுதியிருக்கோம். such that
Sn of x is distance between Sn of x and 0 is less than epsilon. For all n greater or equal to n. நீங்க இந்த கேபிட்டல் n விட பெருசா எடுக்கிற எல்லா எண்ணுக்கும் வந்து என்னது இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூ. ஓகே, for the given x. Now take particularly the function என்னது Sn எடுத்துக்கோங்க. S வந்து என்ன, இதுக்கு மேல இருக்க எல்லாத்துக்கும் இது ட்ரூன்னு சொல்லியாச்சு. பர்டிகுலரா இந்த சஃபிக்ஸ் வர அந்த ஃபங்க்ஷன் ஸ்டெப் ஃபங்க்ஷனே எடுத்துக்கோங்க. S suffix n of x is less than epsilon. Okay. Now what will happen? Okay, now வந்து என்னன்னு சொன்னோம், x வந்து e லையும் கிடையாது d லையும் கிடையாதுன்னு சொன்னோம். d ல கிடையாதுங்கிறத வச்சு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாக்குறோம். d ல கிடையாது அப்படின்னு சொல்றோம். d னா என்ன, ஆக்சுவலா யூனியன் n equal to 1 to infinity dn. dn னா என்ன, d1 அப்படிங்கிறது s1 இன்டியூஸ் பண்ண பார்ட்டிஷன்ல இருக்கிற அந்த ஓபன் இன்டர்வல்ஸோட எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, dங்கிறது என்னது, யூனியன் n equal to 1 to infinity dn. அப்போ x does not belongs to d அப்படின்னா என்ன அர்த்தம், x வந்து d1 லையும் கிடையாது, d2 லையும் கிடையாது, d3 லையும் கிடையாது, எதுலையும் கிடையாதுன்னு அர்த்தம். தட் இஸ் x வந்து நம்மளுடைய ஓபன் இன்டர்வல்ஸ், இந்த ஓபன் இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், x is an interior point. நீங்க லோவர் கிளாஸஸ்ல அனாலிசிஸ் படிக்கும்போது இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க. ஒரு பாயிண்ட் எப்ப இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். such that எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நெய்பர்ஹுட் வந்து இஸ் என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் தட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அனாலிசிஸ், இங்க நம்ம ரியல் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்றதுனால நெய்பர்ஹுட்ஸ் எல்லாமே இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஓகே, இந்த எக்ஸ்ங்கிற பாயிண்ட்டுக்கு நம்மளால ஒரு ஓப்பன் இன்டர்வல் கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்னா it will be entirely contained in that. அந்த Sn-க்கு ஒரு பார்ட்டிஷன் ஓபன் இன்டர்வல்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அங்க x வந்து எங்க இருக்கும், அந்த ஓபன் இன்டர்வல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இப்போ ஒரு ஓபன் இன்டர்வல் கண்டுபிடிக்கலாம் which is entirely contained in that open interval. ஓகே, அதுதான் இங்க சொல்லிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், Sn of x is less than epsilon னு சொல்லிருக்கோம். இப்போ என்ன சொல்லலாம், Sn of t is less than epsilon for all t in our. ஓகே, இப்போ இந்த நெய்பர்ஹுட் b of x அப்படின்னு டினோட் பண்றோம். இப்போ இந்த b of x இந்த ஓபன் நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னன்னு சொன்ன, ஓபன் இன்டர்வல்னு சொன்னேன். இந்த ஓபன் இன்டர்வல்ல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம t அப்படின்னு டினோட் பண்றோம். இப்போ அட் த பாயிண்ட் tயும் நமக்கு Sn of t நமக்கு எப்படி இருக்கும், less than epsilon இருக்கும். ஏன்னா இந்த b of xங்கிற இன்டர்வல் வந்து என்னது, Sn of x இன்டியூஸ் பண்ண பார்ட்டிஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு இன்டர்வல்குள்ள இந்த என்டையர் இன்டர்வல் b of x இருக்கு. ஓகே, ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், Sn of x is less than epsilon ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால இப்ப b of x ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே அது எப்படிதான் இருக்கும், Sn of t is less than epsilon தான் இருக்கும். And again Sn is a decreasing sequence. Decreasing sequence னா என்ன, இந்த Sn-க்கு அடுத்த சீக்வன்ஸ், that is s suffix n+1 அடுத்த சீக்வன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல Sn of t வந்து ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் குறையும். அப்ப கண்டிப்பா Sn of t is less than epsilon for all n greater or equal to n. இந்த n-க்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்துக்குமே என்னதான், Sn of t is less than epsilon. Okay, and all t belongs to b of x. Now the set of all intervals b of x obtained as x ranges through closed interval ab minus f. இப்போ இந்த closed interval ab minus f ல இருந்து ஒரு x நான் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இதெல்லாம் சொன்னோம். And this is true for every x. எடுக்கிறப்ப ஒவ்வொரு எக்ஸ்க்கும் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு b of x னு ஒரு இன்டர்வல் எடுக்கலாம் satisfying this one. ஓகே, இப்போ ஒவ்வொரு எக்ஸ்க்கும் ஒரு b of x இருக்கு இல்லையா, அப்ப இந்த b of xங்கிறது என்னது, நம்ம எக்ஸோட எக்ஸ் கண்டெய்ன் ஆயிருக்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்க்கும் ஒரு b of x இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து நம்ம எக்ஸ் எங்க சொல்லியிருக்கோம், x is in ab minus f. ஓகே, இப்ப இந்த கலெக்ஷன் b of x அப்ப என்ன பண்ணும், இந்த ab minus f கவர் பண்ணிரும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்க்கும் b of x வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு எக்ஸும் இட் இஸ் கண்டெய்ன்ட் இன். அப்ப ஒரு எக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா b of x என்னது, இட் இஸ் an interval containing x. ஓகே, அப்ப இந்த b of x ஃபுல்லாத்துக்கும் யூனியன் போட்டோம் அப்படின்னா our set ab minus f will be contained in the union b of x. அடுத்தது நம்ம ஆல்ரெடி எஃப்க்கு வந்து ஒரு கவரிங் வச்சிருக்கிறோம். f is a set of measure 0ன்னு சொல்லி அங்க வந்து கண்டிப்பா இப்ப ஒரு கவுண்டபிள் கவரிங் இருக்கும். அந்த கவரிங் பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், f1 f2 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஓகே, இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா that is ஆல்ரெடி இருக்கிற இந்த கலெக்ஷன் யூனியன் b of x together with the collection f1 f2 எக்ஸெட்ரா fn ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா it will be a covering of closed interval ab. ஏன்னா b of x வந்து இதை கவர் பண்ணிடுது,
இது வந்து F கவர் பண்ணிடுது. அப்ப ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அந்த யூனியன் வந்து ஏபியை கவர் பண்ணிடும். பட் ஏபிங்கிறது என்னது க்ளோஸ்டு செட். நம்மள பொறுத்தவரைக்கும் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் R அப்படின்னா இட் இஸ் அ காம்பாக்ட் செட். அப்ப A closed interval AB is a compact set. அப்போ this collection union Bx and union Fi is an open covering of our compact set. Compact set ஓட definition என்ன? Every open cover has a finite subcover. அப்ப கண்டிப்பா இதுக்கு வந்து every open cover has a finite subcover அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கவர் பண்ண அந்த countably infinite collection இருக்கு அப்படின்னா அதுல இருந்து இருக்கிற some intervals, some finite number of intervals எடுத்தாவே அதோட யூனியன் நம்ம செட்டை கவர் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் காம்பாக்ட் செட். there is a finite subcover. அந்த finite subcover நம்ம எப்படி லேபிள் பண்றோம் அப்படின்னா யூனியன் I equal to 1 to P B of xi. ஏன்னா நம்ம கவரிங்ல என்னென்ன இருக்கு? B of xம் இந்த Fi's இருக்கு. அப்ப நம்ம ஏபியை கவர் பண்ணும்போது சில எலிமெண்ட்ஸ் B of x ல இருந்து வந்திருக்கும், சில எலிமெண்ட்ஸ் Fi ல இருந்து வந்திருக்கும். சோ இங்க இருந்து வந்து எலிமெண்ட்ஸ் எப்படி டினோட் பண்ற? யூனியன் I equal to 1 to P B of xi. அப்புறம் யூனியன் F ல இருந்து வந்தது F1 F2 etc. Fq டினோட் பண்றோம். சோ அதோட யூனியன் R equal to 1 to Q Fr. இது ரெண்டுத்தோட யூனியன் என்ன பண்ணுது? AB ய கவர் பண்ணுது. இங்கேயும் finite number of elements, இங்கேயும் finite number of elements, and this is a finite subcover of our closed interval AB. So இதோட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் ப்ரூஃப் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you students.